மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 ஒரு ட்ரெண்டிங் வருடம்னு சொல்லலாம். ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி 3, 7, 10 பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட என்ன பண்றார்? குடும்பஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்கிறார். கல்யாணம் பண்ணி வைப்பார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழிலை பார்க்கிறார். நான் ஃபர்ஸ்ட் மிதுனத்துக்கு சொன்னேன், தனுசுக்கு சொன்னேன், இப்ப மீனத்துக்கு சொல்றேன். உலக புகழ் பெற வைக்கிறார். மீனராசிக்காரர்கள் உலக புகழ் பெற போறீங்க. சாதாரண ஆளா இருந்தேன், இப்ப நான் உலக புகழ் பெற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த 4ஆம் இடத்து குரு அடுத்து என்ன செய்ய போறார்? 4ஆம் இடத்து குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுசுக்கு பிரச்சனை இல்லாம 8ஆம் இடம் என்பது அசட்ஸ். சும்மாவே நீங்க ஏதாவது லேண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 10 பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அயன சயன ஸ்தானம்னு பேர். மீனராசிக்காரர்கள் ஜூன் வரைக்கும் தூங்கிட்டீங்கன்னா பெரிய அதிசயம். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது ஒரு பாம்பு எடுத்து படம் எடுத்தாடு ஆடு பாம்பே, அந்த மாதிரி பின்னாடி தலகாணி பின்னாடியே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி பயமாவே இருக்கும். நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்காங்க, நமக்கு என்னமோ கெடுதல் நடக்குது, நம்மளை சுற்றி என்னமோ நடக்குது, ஒண்ணுமே நடக்காது, ஆனா கூட நடக்கிற மாதிரியே